ஆபத்துல இருந்து என்ன இந்த அம்மா நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம்ல. ஏன் ஆத்த எனக்கு இறக்கம் காட்டல? இத்தனை கஷ்டத்துக்கு அப்புறம் தான் நான் உயிர் பொழைச்சு வரணுமா? உண்மையிலேயே இந்த அம்மனோட அருளாலதான் நீ காப்பாத்த வந்திருக்க. அதுல எனக்கு சந்தேகமே இல்ல. ஏன்னா நீ என்ன மாதிரியே இருக்க. என்னை காப்பாத்த வந்ததும் இல்லாம என் இடத்துல இருந்து என் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்க. நிச்சயமா இது தெய்வ செயல்தான். ஆனா என்னோட கோவம் என்னன்னா, எனக்கு உதவியே பண்றதா இருந்தாலும் நீ எப்படி என்னோட புருஷன் பக்கத்துல அவரோட மனைவிங்கிற அந்தஸ்துக்குள்ள வர முடியும்? என்னை காப்பாத்துறதா இருந்தா அம்மன் எப்படி வேணாலும் வந்து என்னை காப்பாத்திருக்கலாமே. அன்னைக்கு என்னை கொல்ல பார்த்தாங்களே, அன்னைக்குதான் என் புருஷன் என் மனச புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாரு. அந்த நேரத்துல அந்த கொலை முயற்சியில இருந்து ஆத்தா என்ன காப்பாத்திருக்கலாம். அன்னைக்கு என்ன என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி பண்ணிருக்கலாம். அப்ப காப்பாத்தாம விட்டதுனால தானே நான் இல்லாத அந்த நேரத்துல சின்னையாவும் என் குடும்பமும் என்ன தேடுவாங்கன்றதுக்காக நீ ஏன் இடத்துக்கு போயிருக்க. என்னதான் நீ என்னை காப்பாத்த வந்திருந்தாலும் இத்தனை நாளா என் புருஷன் பக்கத்துல அவரோட மனைவிங்கிற அந்தஸ்தோட இருந்திருக்கு. அதை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? எந்த பொண்ணும் யாருக்காகவும் எதுக்காகவும் மனைவிங்கிற அந்தஸ்து விட்டு கொடுக்க மாட்டா.